Hey guys, it's day 2 in Thoothukudi. So, ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி கிளம்பிட்டோம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா ஸ்டார்ட் ரைட் நோ. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிக் ஹாய் ஆரம்பிக்கலாமா? 1 2 3 ஸ்டார்ட். ஸோ ரிசப்ஷன் ஸ்டேஜ் இது தான். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரிசப்ஷன் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க தவிர்த்து நெக்ஸ்ட் நம்மளோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி நான் கீழே போயிட்டேன். ஸோ அதோட அந்த மேக்கிங்ஸை வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கல்யாண சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தடல் புடலாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க மேக்கிங்கும் ரொம்ப தடல் புடலாக பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டேரெக்டாக என்னோடய சிஸ்டர் மேரேஜில் கூட நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே போய். பட் இந்த மேரேஜில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எப்படி எப்படிலாம் செய்கிறாங்க, எப்படி எப்படிலாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் நேராக வந்து விஷுவலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே பயங்கரம் வெறியாகும். ஸோ நான் சாப்பிடும்போது இன்னும் வெறியாகும். ஸோ அதுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி பொரிக்கிற சிப்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து தோசையை வந்து அவங்க வந்து கல்லில் தான் போடுறாங்க. அதே மாதிரி 2 வகையான தோசை. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து முட்டை தோசை, ஒன்று வந்து ஆனியன் தோசை. இவங்க பரோட்டாவுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தோசைக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பர்டிகுலரான ஃபங்க்ஷனில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் சத்தியமாக சொல்கிறாங்க, அது செய்யும் போதே அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல்லாம் அவங்க நம்மளுக்கு வரும் பாருங்கள். அது வந்து அவ்வளோ அப்படியே சூப்பராக இருந்தது. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேயே வந்து அந்த தோசையை வந்து சூடாக ஒரு குட்டி தோசையை எடுத்து அப்படியே வாயில் போட்டேன். சத்தியமாக சொல்கிறாங்க, ரொம்ப யம்மியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த லைவாக சாப்பிடும் போது. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடலுக்குள்ளே கூட்டு போயிருக்க மட்டன் குழம்பு கடலுக்குள்ளே. ஸோ அடுத்த கடல் பார்த்திங்கன்னா வந்து ப்ரான் கடல் பார்த்திங்கன்னா ப்ரானை ஃபுல்லாக மிதக்க விட்ருக்காங்க. ஸோ அடுத்து அல்டிமேட்டாக வந்து இலை போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ என்னோடய டிஷ்ஷஸ் நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத டக்குன்னு பாருங்கள் ஒரு கிளிம்ஸாக. மட்டனு, ப்ரானு, கொத்து பரோட்டா. இன்னும் நம்ம எப்போவுமே வந்து அதிகமாக கேட்டு வாங்கி சாப்பிட்றோம் பழக்கம் இருக்குது. ஸோ எப்பவுமே கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். ஸோ நான் ஷார்ட்டாக பிக் பைட்லேயே ஆரம்பிச்சிருங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ப்ரானு, கொத்து பரோட்டா, இடியாப்பம், அதுக்கப்புறம் மட்டனை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு பிக் பைட்டு. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிக் பைட். என்ன டேஸ்ட்டுன்றீங்க. ஸோ அடுத்து ஒரு தோசை, கல் தோசையில் ப்ரானு மட்டன் வச்சு அடுத்த 2வது ஒரு பிக் பைட் நம்ம இப்போ போகிறோம். ஸோ அந்த பிக் பைட் வந்து இன்னும் ஒரு செம்ம சூப்பராக இருந்தது. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சூப்பராகவே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிக் பைட் போனாலும் கடைசியாக நம்ம ஒரு டெசர்ட்டில் தான் முடிப்போம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஜிலேபியில் வந்து முடிக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்டு பார்த்திங்கன்னா வந்து என் மேரேஜில் வந்து நான் சாப்பிட்டேங்க கடைசியாக வந்து ஆரேஞ்சுக்குள்ளே ஐஸ்கிரீம் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேரேஜில் தான் நான் வந்து அந்த மாதிரி சாப்பிட்டேன். எனக்கு சான்ஸ் கிடைக்கல, பட் இந்த மேரேஜ் அந்த சான்ஸ் கிடைஞ்சிது. ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து என்னோடய கல்யாண ஞாபகங்கள் அப்படிலாம் வந்து எனக்கு திருப்பி வந்தது. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டீம் ஹங்கரிங்கோட. ஸோ டே 2 இட்ஸ் ஓவர்.